வணக்கம். மத்திய அரசு ஊழியருக்கு ஒரு சூப்பர் பிரேக்கிங் நியூஸ் வந்திருக்கு. மத்திய அமைச்சரவை 8வது மத்திய குழுவை அமைக்க சம்மதம் கொடுத்து அதற்கான விதிமுறைகளை கிளியர் பண்ணியிருக்காங்க. இது என்னென்னா, மத்திய அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் மறுபரிசீலனை செய்ய போகிறாங்கன்னு அர்த்தம். இந்த கமிஷனில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு தற்காலிகமான 3 பேர் கொண்ட குழு. இதில் ஒரு தலைவர், ஒரு பகுதி நேர உறுப்பினர் மற்றும் ஒரு உறுப்பினர் செயலாளர் இருப்பாங்க. இவர்கள் தங்களுடைய அறிக்கையை சமர்ப்பிக்க 18 மாதங்கள் கால அவகாசம் கொடுத்திருக்காங்க. இவர்கள் கொடுக்க போகும் புதிய பரிந்துரைகள் ஜனவரி 1, 2026 நடைமுறைக்கு வரும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த கமிஷன் என்ன வேலை பார்க்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஊதியக்குழு சும்மா சம்பளத்தை மட்டும் உயர்த்தாது, நிறைய விஷயங்களை பார்ப்பாங்க. அதில் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, சம்பள அமைப்பு, ஓய்வூதியம் மற்றும் சேவை நிபந்தனைகள் எல்லாவற்றையும் ஆய்வு செய்வாங்க. இரண்டாவதாக, பொருளாதார நிலைமை மற்றும் நிதி ஒழுங்குமுறையை கவனத்தில் வச்சு தான் இந்த முடிவை எடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நாட்டின் பொருளாதார சூழல், வளர்ச்சி திட்டங்களுக்கு செலவழிக்க வேண்டிய தேவை மற்றும் மாநிலங்களின் நிதி நிலைமை மீதான பாதிப்பின் எல்லாத்தையும் கணக்கில் எடுத்துக்குவாங்க. தனியார் துறை மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் சம்பள பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு பார்த்து அரசு ஊழியர்களுக்கும் நியாயமான போட்டி நிறைந்த சம்பளத்தை நிர்ணயம் செய்ய முயற்சி பண்ணுவாங்க. சரி, ஏன் இப்போ இந்த கமிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரம்பரியமாக இந்த ஊதியக்குழு ஒவ்வொரு 10 வருடங்களுக்கும் அமைக்கப்படுது. இவங்க கொடுக்குற பரிந்துரைகள் தான் லட்சக்கணக்கான மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் வருமான அமைப்பையே மாற்றும். உண்மையில் இந்த 8வது ஊதியக்குழுவை அமைக்கணும்னு ஜனவரி 2025 அரசாங்கம் கொள்கை அளவில் ஒப்புதல் கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த ஒப்புதல் வந்ததால் இந்த செயல்முறை அதிகாரப்பூர்வமாக தொடங்கிடுச்சு. அதனால் மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒரு பெரிய நிவாரணம், திருத்தப்பட்ட சம்பளங்கள் விரைவில் நடைமுறைக்கு வரும்னு எதிர்பார்க்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.